வணக்கம். இன்றைய பேசுபொருள் அப்பா அப்படிங்கிற தலைப்பு. இந்த தலைப்பை ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், நான் முத்துக்குமாரனுடைய கவிதைகளை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அதில் ஒரு முக்கியமான கவிதைங்க. மகனே, நீ பிறந்த பின்புதான் மகனே நீ பிறந்த பின்புதான் என் அப்பாவை நான் அறிந்து கொண்டேன். அன்பு மகனே, உனக்கு ஒரு மகன் பிறந்ததுதான் என்னை அறிந்து கொள்வாய் அப்படின்னு எழுதியிருந்தார். திருக்குறள் மாதிரி சிந்திக்க வைக்கக்கூடிய வரிகளாக இருந்தது. அதில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்பா என்பத அனுபவத்தை 2 பாகங்களாக பிரிக்க முடிஞ்சுது. முதலாக ஒரு தலைவன் திருமணம் முடிந்து அப்பாவாகக்கூடிய அந்த நிகழ்வு தெரிஞ்சுக்கிடுங்க. அதன் பின்னர் அவன் அப்பாவாகி அந்த குழந்தையை நாள்தோறும் தாளாட்டி பாராட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுதுதான் தன்னுடைய அப்பாவை பற்றி உணரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறான். அதைத்தான் அந்த கவிதையில் அழகாக குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இந்த அப்பா அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு மனிதனுக்கு எத்தகைய உத்வேகமாக இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆழமான ஒரு டாபிக் மாதிரி நான் கருதுகிறேன். அப்பா ஒரு சுமைதாங்கி. அப்பா ஒரு சுமைதாங்கிங்கிறது எப்போ தெரிய வருது? நம்ம சுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிடும் போது தான் அது தெரிய வருது. எனவே தான் சொல்கிறேன், அப்பா ஒரு சுமைதாங்கி. அந்த சுமைதாங்கி நாள்தோறும் குடும்ப பாரங்களை தன் மீது ஏற்றிக்கொண்டே இருக்கிறதே தவிர கடைசி வரைக்கும் இறக்காமல் சுமந்து கொண்டே இருக்கிறது. அதான் அப்பா ஒரு சுமைதாங்கி. நம்ம திருமணத்திற்கு முன்னால் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை உணர முடியாது. திருமணமாகி நாமே ஒரு குடும்பத் தலைவனாகி நம்மளுடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்ப பாரங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் நம் தந்தையாரனுடைய அந்த குடும்ப சுமையை உணர முடியும். அவரும் நம்மை போல கிட்டத்தட்ட 30 வயதில் ஆரம்பித்து 90 வயதுகளை தாண்டிய பிறகும் அந்த குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நம்மளுடைய குடும்பத்தை சுமக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் உணர முடிகிறது. எனவே தான் சொல்கிறேன், அப்பா ஒரு சுமைதாங்கி. அப்பா ஒரு கற்பக விருட்சம். அப்பா ஒரு கற்பக விருட்சம். ஏன்? வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருக்க நாம் உதவியவர் அப்பா. எனவே தான் சொல்கிறேன், அப்பா ஒரு கற்பக விருட்சம். நீ கேட்டதெல்லாம் அவரிடம் கிடைத்தது. அவர் தன் வாழ்க்கையில் பெற முடியாததையெல்லாம் தன் மகன் பெற வேண்டும் என்று நினைத்தார். எனவே தான் சொல்கிறேன், அப்பா ஒரு கற்பக விருட்சம். ஏழ்மை நிலையில் உள்ள எத்தனையோ அப்பாக்கள் தன் பிள்ளைகளை மிகப்பெரிய அளவில் கல்வித்துறையில் நிபுணர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். சார்ட்டர்ட் அக்கவுண்டா ஒரு ஏழை தொழிலாளி ஆக்கியிருக்கிறார். இன்னொரு அப்பா தன் சக்திக்கு மீறி தன்னுடைய மகனை கிரிக்கெட் வீரராக மாற்றியிருக்கிறார். இன்னொரு அப்பா தன்னுடைய பிள்ளையை அரசு அதிகாரியாக மாற்றியிருக்கிறார். இப்படி லட்சக்கணக்கான அப்பாக்கள் அடையாளம் தெரியாமல் இருக்கிறார்கள். தான் பெற முடியாததையெல்லாம் தன் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று உழைக்கக்கூடியவர். எனவே தான் சொல்கிறேன், அப்பா ஒரு கற்பக விருட்சம். கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்பா ஒரு அட்சய பாத்திரம். எப்படி? அறுசுவை உணவுகளை எல்லாம் அன்றாடம் வாரி வாரி வழங்கியவர். நீ கேட்டது எதையும் இல்லை என்று மறுக்காமல் வழங்கியவர். தான் சுவைக்க தவறுதையெல்லாம் மகன் சுவைக்க வேண்டும் என்று அள்ளி வழங்கியவர்.
வழங்கிக் கொண்டிருப்பவர். எனவேதான் சொல்கிறேன், அப்பா ஒரு அட்சய பாத்திரம். அப்பா ஒரு கலங்கரை விளக்கம். வாழ்க்கை கடலில் நாம் திசை மாறி போகாமல் இருப்பதற்காக நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம். அந்த வழியை நாம் சரியாக பின்பற்றுகிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சரியான வழியில் சென்றால் ஆழ்கடலில் உள்ள கப்பல் துறைமுகத்தை சென்று அடைவது போல நாமும் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியடையலாம். நம்மை அவையத்து முந்தியிருக்க செய்ய அவர் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒரு மகன் அவையத்து முந்தியிருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ அருங்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் செய்வார். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று வாழ வேண்டும். இவனை பெற்றெடுக்க இந்த தந்தை என்ன தவம் செய்தாரோ என்னுமாறு நீ புகழோடு வாழ வேண்டும். இதுதான் திருக்குறள் காட்டக்கூடிய தந்தை மகன் உறவு. இதையெல்லாம் நீ எப்பொழுது உணர முடியும்? நான் முத்துக்குமார் சொன்ன மாதிரி, என் அன்பு மகனே, உனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் ஒவ்வொரு பருவங்களாக கடந்து வரும் பொழுதுதான் இதை உணர முடியும். தந்தையினுடைய சுமைகள் எவ்வளவு இருந்திருக்கின்றன, தந்தை அவர் நம்மளுடைய குடும்பத்திற்காக எந்த அளவு இன்று வரை சுமந்து கொண்டிருக்கிறார், இனிமேல் சுமப்பார் என்பதை நீ சுமக்க ஆரம்பித்த பிறகுதான் தெரியும். அதைத்தான் முத்துக்குமாரனுடைய கவிதை சுட்டி காட்டுகிறது. மகனே, நீ பிறந்த பிறகுதான் என் தந்தையை நான் அறிந்து கொண்டேன். என் அன்பு மகனே, உனக்கு ஒரு மகன் பிறந்த பின்புதான் என்னை நீ அறிந்து கொள்வாய். என்ன அற்புதமான வரிகள்! இந்த வரிகள் தந்த விளக்கம்தான் இன்றைய பேச்சு. எனவே அப்பா என்பது ஒரு தியாகத்தினுடைய மொத்த உருவம் என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய வழிகாட்டுதலை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அனைவரும் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை போடுகிறேன். தன் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும் இந்த பதிவை சமர்ப்பணமாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.